ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபெப்ரவரி 24, 25 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாரத் கேன்சர் ஜினோம் அட்லஸ் அண்ட் பாரத் கேன்சர் ஜினோம் கிரிட் அப்படிங்கிற இது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த பாரத மரபணு புற்றுநோய்க்கான மரபணு வரைபடம் அப்படிங்கிறதும், அதே போல் புற்றுநோய்க்கான மரபணு தளம் அப்படிங்கிறதும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். என்னென்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இந்தியாவில். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இந்த கேன்சர், இப்போ சர்விக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர்ஸ், ஓரல் கேன்சர், இந்த மாதிரி நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட்டா பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்படின்னா அதை பார்த்து இப்போ மெடிசன் அதுக்கு ரெடி பண்ணுறவங்களாகட்டும், இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களாகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நோக்கத்தில் தான் இதை வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு கேன்சர் டே, வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா February 4. ஓகேவா? ஸோ நேஷ்னல் கேன்சர் டே எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது போக நமக்கு கேன்சருக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க இந்தியாவில். ஏர்லி டிடெக்ஷன், முன்னாடியே கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி. அப்போது நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ரோக்ராம், ஸோ NCRPன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ரோக்ராம். ஸோ இது எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1982 வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது போக பார்த்தீங்கன்னா CSR அப்படிங்கிறது, இந்த CSR அப்படின்னு எடுத்துட்டோன்னா நமக்கு இது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பற்றின ட்ரீட்மெண்ட் அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேரளா பெயர் மாற்றம். ஸோ கேரளாவுக்கு கேரளம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு வந்து தீர்மானமெல்லாம் நிறைவேற்றி அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம சேவா தீர்த்தோட முதல் அமைச்சரவை கூட்டத்தில் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் இந்த சேவா தீர்த் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ சேவா தீர்த் வந்து நமக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டரோட அலுவலகம் அப்படின்னு இருந்ததை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1977 மொராஜி தேசாய் பீரியடில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது இப்போது சேவா தீர்த் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுநரோட ராஜ்பவனுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது போல் கடமை பாதை அப்படிங்கிறது கர்த்பவன் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் இல்லத்தில் இருந்த அந்த முகலாயர்கள் தோட்டம் அப்படிங்கிறது அம்ரித் உதயன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெயர் மாற்றங்கள் வந்திருக்கும். அதில் ஒன்று இந்த சேவா தீர்த் அப்படிங்கிறது கூட. அண்ட் இது சென்ட்ரல் விஸ்டா ஸ்கீமுக்கு கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கேரளா பெயர் மாற்றம், இப்போ ஒரு ஸ்டேட்டோட நேமை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னென்ன கேட்டகிரியில் நமக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஆர்டிக்கல் 3க்கு கீழே வரக்கூடியது. ஸோ அப்போ ஆர்டிக்கல் 3ல் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு மாநிலத்தோட இப்போ வந்து இந்திய ஒன்றியத்தோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில், நம்ம பார்டருக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதோட நேம் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா அதோட பரப்பளவு மாற்றுறது, எல்லைகள் மாற்றுறது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஆர்டிக்கல் 3ல் வந்து சொல்லுவாங்க. அப்போது இதுக்கான அதிகாரம் யாருக்கு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து அட்மிட் பண்ணுறது. ஓகேவா? இந்திய ஒன்றியத்துக்கு உள்ளேயே. ஓகே? ஸோ பி ஃபார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்டர் எல்லாம் வந்து இது பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏரியாவை டிமினிஷ் பண்ணுறது, அதாவது குறைக்கிறது இருக்கும். ஸோ இல்லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது இதுக்கு கீழே வரும். ஸோ இந்த ஆர்டிக்கல் 3ல் நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 4ல் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ ஷெட்யூல் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்டோட நேம், அதோட இல்லைனா யூனியன் டெரிட்டரியோட நேம் அண்ட் பார்டர்ஸ், அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் 4ல் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ஷெட்யூல் 4 பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது இல்லையா? ஸோ அப்போ அதுவும் நமக்கு அதுலேயும் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்போ இந்த அதுலேயும் ஸ்டேட்டோட நேம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ கேரளா அப்படிங்கிறது கேரளம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. 2024 ஜூனில் இதுக்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான இந்த கேரளா பெயர் மாற்ற மசோதா 2026 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கேரளா அனுப்புனாங்களா தீர்மானத்தை, அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அங்கே பார்லிமெண்ட்டில் எல்லாம் ஓகே சொன்னனால இப்போ அவர் வந்து இதை பரிந்துரை பண்ணி இங்கே கேரளாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ இவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருந்து இவங்க இப்போ ஓகே பண்ணி அகெயின் நாடாளுமன்ற
நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும்போது நாடாளுமன்றம் சிம்பிள் மெஜாரிட்டி, ஓகேவா, ராஜ்யசபா லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டியில் நிறைவேற்றி எகெயின் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கும்போது பிரசிடென்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ கேரளம் அப்படிங்கிறது இனிமேல் கேரளா அப்படிங்கிறது கேரளம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இது போக இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளேசஸ்க்கு இந்த மாதிரி நேம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1950 யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு இருந்ததை தான் நமக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1996 நமக்கு என்னென்னு மദ്രാஸ் மாகாணம்னு இருந்தது தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1973 பார்த்தோம் அப்படின்னா மைசூர்னு இருந்ததை கர்நாடகா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1995 பம்பாய்னு இருந்ததை மும்பைன்னு மாற்றிருப்பாங்க. 2006 உத்தராஞ்சல் இருந்ததை உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. அதே 2006 பாண்டிச்சேரியை புதுச்சேரினும் பெங்களூருன்னு மாற்றிருப்பாங்க. 2011 ஒரிசான்னு இருந்ததை ஒடிசான்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆக்சுவலாக நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா January 14, 1969 சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெட்ராஸ்ன்னு இருந்ததை சென்னைன்னு மாற்றினது தான் நமக்கு 1996 ஜூலை 17 வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட பெயர் மாற்றங்கள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதோட பெயர் மாற்றத்துக்கு நம்ம இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட் வந்து இப்போ நாடாளுமன்றம் எல்லாம் தீர்மானம் அனுப்பி இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து குடியரசுத் தலைவர் இங்கே அனுப்புவார் பரிந்துரைக்கு. ஸோ அப்படி அனுப்பும்போது பரிந்துரை பண்ணி அனுப்பும்போது இப்போ ஸ்டேட் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது யாருன்னா நாடாளுமன்றம் தான். ஜஸ்ட் ஒரு பேருக்காக கேட்பாங்களே தவிர மற்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா. ரொம்ப அவங்க இப்போ வேண்டான்னு சொன்னால் கூட இல்லை எங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு எந்த டெசிஷன் சொன்னாலும் அந்த ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் என்ன எடுக்கிறாங்களோ அதுதான். ஓகே. ஸோ அது முக்கியமானது. நெக்ஸ்ட் வாயு சக்தி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு விமானப்படை போர் பயிற்சி. ஸோ நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் ரீஜியனில் வந்து நடந்துட்டு இருக்குது. அடுத்தது கார்டிசில் வேக்சின் அப்படிங்கிறது. ஸோ இந்த கார்டிசில் வேக்சின் அப்படிங்கிறது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் கேன்சர், இந்த கருப்பை பாய் புற்றுநோய்க்கானது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோ 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் இந்த வேக்சின் போடணும். 15 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு கார்டாசில் 4 அப்படிங்கிறது 2 டைம் போடுவாங்க. ஸோ 15 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த வேக்சினை வந்து 3 தடவை போடணும். ஸோ இது வந்து HPV டைப் 16, 18 அண்ட் 611. ஓகேவா. ஸோ இதுக்கான வேக்சின் தான் நம்ம தமிழ்நாடு ஹியூமன் பாப்புலோமா வைரஸுக்கான வேக்சினை 27 January 2026 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 9லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக போடப்படக்கூடியது. ஓகேவா. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒன் டைம் வேக்சின் ஃபார் அண்டர் 14 இயர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது மட்டும்தான் ஃப்ரீ. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3600 ரூபாய். ஓகேவா. 3600 ப்ளஸ் ருபீஸ் வந்து கொடுத்து இந்த வேக்சின் அப்படிங்கிறது போட்டுக்கணும். 14 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்டோட வேக்சின், கார்டாசில் வேக்சின், HPV வேக்சின். அடுத்தது பஃப்தா அவார்ட். ஸோ இந்த பஃப்தா அவார்டு அப்படிங்கிறது மணிப்புரி மூவியான பூங் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சில்ட்ரன்ஸோட மூவி. ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த மணிப்புரி ரீஜியனில் வாங்குறது. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா திருவள்ளுவர் சிலை நினைவு வளைவு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை January 1, 2000 வந்து நமக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிலையை வந்து நமக்கு கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர் தான் டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கணபதி ஸ்தபதி தான் பூம்புகார், வள்ளுவர் கோட்டம், ஸோ இது எல்லாமே நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்தவர். அண்ட் இதோட பாலம், இந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்டையும் அந்த விவேகானந்தர் பாறையும் இணைக்கக்கூடிய பாலம் பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2024 தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இதில் அப்போ அதை ஓப்பன் பண்ணுறப்பவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கான நினைவு வளைவு வந்து தொடங்கப்படும். ஸோ 25 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா வெள்ளி விழா செலிப்ரேஷன். ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை முன்னிட்டு இப்போ இதுவும் தொடங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் த எட்டர்னல் ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறது. ஸோ இதை எழுதினது ஒரு முன்னாள் அமைச்சரான விஜய் கோயல் அவர் தான் எழுதியிருப்பார். CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது தர்ம கார்டியன். ஸோ தர்ம கார்டியன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தர்ம கார்டியன். அடுத்தது SIR. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இறுதி வாக்காளர் பட்டியல் இதில். ஓகேவா. ஸோ இதில் 5.67 crore இருக்காங்க
இருக்காங்க. நிறைய பேர் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ அதிக வாக்காளர் கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் இருக்குது. குறைவான வாக்காளர் துறைமுகம் அப்படிங்கிற தொகுதியில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கீழ்வேலூர் அப்படிங்கிற ரீஜியன் தான் குறைவான வாக்காளர்களை கொண்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து அது மாறி துறைமுகம் பகுதியை சேர்ந்தவங்க தான் குறைவான வாக்காளர்னு சொல்லியிருக்காங்க. 1,16,896 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த வாக்காளர் குறைவு விகிதம் 11% இருக்குது. அண்ட் நமக்கு இது பார்த்தினா ஹெல்ப்லைன் பார்த்தோம் அப்படின்னா 1950 அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது பிரஹார். ஸோ இந்த பிரஹார் அப்படிங்கிறது என்னென்னா நாட்டின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை தான் பிரஹார்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இல்லை மெயினாக பார்த்தோன்னா நமக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரர் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் அக்ரிகேட்டிங் இன்டர்னல் கெப்பாசிட்டிஸ் அப்படிங்கிறதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அட்யூனேட்டிங் கண்டிஷன்ஸ் எனேபிளிங் டெரரிசம், அலைனிங் அண்ட் ஷேப்பிங் இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ் டு கவுண்டர் டெரரிசம். ஓகேவா. அதுக்கப்புறம் ரெக்கவரி ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது. அப்போது நம்ம இந்த தீவிரவாத எதிர்ப்பு, ஓகேவா, ஸோ அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த பிரஹார். இது வந்து நாட்டின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ UAPA ஆக்ட் அப்படிங்கிறது, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1967 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு நக்சல்களை ஒழிக்கிறதுக்கு March 31, 2026 டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்காக தொடங்கப்பட்ட இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஆப்ரேஷன் காகர்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அந்த சத்தீஸ்கர் ஒடிசா ரீஜியனில் வந்து இருக்கக்கூடிய அந்த மாவோயிஸ்ட்டை வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அடுத்தது 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. ஸோ நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா இட்டாலி, இல்லை ஃபஸ்ட் பிளேஸ் வந்து நார்வேக்கும், செகண்ட் பிளேஸ் வந்து அமெரிக்காவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே. ஓகேவா. தமிழ்நாடு கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே, தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் February 24. ஸோ இங்கே நம்ம CM கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது 1992 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இதுக்கான வருமான வரம்பு ஃபஸ்ட்டு 72,000 இருந்திருக்கும். இப்போ 1,20,000 ரூபீஸாக அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஊக்கத்தொகை 6th இயர்லேருந்து 1,800 ரூபீஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 1,800 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. 6 இயர்ஸில் இருந்து கல்வி ரிலேட்டடாக எடுத்துக்கலாம். பட் முழு தொகையும் பெறணும் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பெற முடியும். ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா. தேங்க்யூ.